இதுல சிம்லா ஆப்பிள்ல இருந்து நாக்பூர் ஆரஞ்சு வரைக்கும் இருக்கு. உரிச்சு உள்ளதல்ல, கவலைப்படாத, எல்லாம் நல்லபடி ஆயிடும். இதை பிடிங்கம்மா. பார்ட்னர், இன்னும் என்ன பார்ட்னர்? சம்பந்தி, கவலையே படாதீங்க. குறிச்ச நாள்ல கல்யாணம் நடக்கும். டாக்டர் கிட்ட சீக்கிரமா குணப்படுத்த சொல்லியிருக்கேன். பாட்டி, இந்த விஷயத்த உங்ககிட்ட இப்ப எப்படி பேசுறதுன்னு கொஞ்சம் நான் தயங்கிட்டு இருந்தேன். நீங்களே ஓபன் பண்ணிட்டீங்களா? இதுல பாருங்க, குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை. லதாவுக்கு ஒரு முறை மாப்பிள்ள இருக்கான். அவனுக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு என் பொண்டாட்டி ஒரே பிடிவாதமா இருந்தான். நான் தான் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருந்தேன். இப்படி ஆயிடுச்சுங்களா? வீண் பம்பு வீட்டுல எதுக்கு அப்படின்னு அவ இஷ்டத்துக்கு அதே மாப்பிளைக்கு காலையில தான் தட்டை மாத்திக்கிட்டோம். பாட்டி, இனிமே வீராசாமின்னு கூப்பிடுங்க, அதுதான் நல்லா இருக்கும். சம்பந்தி, இந்த நேரத்துல அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. என் பையனோட கால் போனாலும் எதிர்காலத்தை பாதிக்கவே பாதிக்க. எப்படின்னா, என்னுடைய கோடிக்கணக்கான ஆஸ்திக்கும் அவன் ஒருத்தன் தானே வாரிசு. கோடிக்கணக்கான உன் சொத்துக்களை செலவழிச்சாலும் அவனுக்கு சொந்த கால வர வைக்க முடியுமா? ஒருவேளை இப்படி பேசி பாப்போமே. இதே விபத்து என் பொண்ணுக்கு நடந்து உன் வீட்டுக்குள்ள காலை வச்சு வர வேண்டியவ கட்டக்காலோட வந்தாள்னா நீ ஏத்துக்குவ? பாட்டி, இந்த மாதிரி கேள்வியில நான் கேட்பனா? என் மக கேட்கிறேன். சமாதானம் பண்ணி பார்த்தேன். சண்டி பண்ணுது. ஒரு மாடு சண்டி ஒரு மாடு நொண்டினா சம்சார வண்டி சரியா போகுமோ? இத பாரு பாட்டி, நீயும் நானும் சம்பந்திகளாகிறத மறந்துருவோம். தொடர்ந்து பார்ட்னராவே இருந்துருவோம். வர்றேன். ஒரே ஒரு தடவை மட்டும் ரமேஷ் பார்த்து போயிடுமா? ஏமா உனக்கு ஒரு வேலை இல்ல? சும்மா சும்மா எத்தனை தடவை சொல்றது உனக்கு? ஒரு ஓரமாடின்னு பார்த்து போயிடுமா? சொன்னா புரியாது உனக்கு? ப்ளீஸ், சொல்றது காதுல விழ. நீ என்ன செவிடா? சிஸ்டர், உங்களுக்கு என்ன வயசாகுது? 30. ஐயோ, பார்த்தா 18 மாதிரி தெரியுது. Thank you. தமாஷுக்கு சொன்னேன், சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டாக்டரை பார்த்து நீங்க செக்அப் பண்ணீங்க. வாய் வேற கோணுது, அந்த ப்ராப்ளம் வேறயா? டாக்டர், நீகமா அங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அவனை பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் இருக்கேன், வா. ஹலோ லதாவா? நான் ரமேஷ் பேசுறேன். என்னையே பார்க்க வரல? இனிமே நான் உங்களை பார்க்க வர மாட்டேன். எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. எனக்கு கல்யாண தேதி கூட நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஹலோ, என்ன சொல்ற? எனக்கு நொண்டினா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? லதா, ப்ளீஸ் கட் பண்ணாத. லதா, ராங் நம்பர் ப்ளீஸ். bloody bitch. என்ன ஏமாத்திட்டா? பேச முட்டியா மாத்திட்டா. சொல்றத கேளு. சும்மா தாத்த முடியல டாக்டர். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ரமேஷ், ப்ளீஸ். நர்ஸ். ரமேஷ். இப்ப போங்க நர்ஸ் லட்சுமி. என்னம்மா தயக்கம்? தைரியமா போமா. உன்னை யார் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இத பாருமா, ட்ரெஸ் ஜாக்கிரதை. வாடகைக்கு நான் எடுத்திருக்கேன், ஜாக்கிரதையா திருப்பி தரணும். போ லட்சுமி. அவரை பார்க்காம இருக்க முடியல, உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அதான். பரவாயில்லம்மா,
கோயில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். நீயே வச்சு விடு, நான் வெளியே நிக்கிறேன். போலாமா? நர்ஸ், என் பையன் எப்படி இருக்காரு? கவலைப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே? அவருக்கு ஒண்ணுனா எனக்கு இல்லையா? எங்களுக்கு இல்லையா? கொஞ்சம் நில்லுமா, திரும்பி பார்க்காம பேசுறிய. கழுத்துல ஏதாவது பிரச்சனையா? ஒரு விதத்துல கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். என்ன பாக்குறேன்? இந்த விபூதி குங்குமம் நான் வச்சு விடல. வெறும் பொழுதுபோக்குக்காகவும் அந்தஸ்துக்காகவும் கூடவே சுத்திட்டு பாதியில விட்டுட்டு போன நாளையிலதா அவளும் வச்சு விடல. தன் நெத்தியில இருக்க குங்குமம் நிலைச்சு நிக்கணும்னு உன்னையே சுத்தி சுத்தி வர்றாளே, அந்த லட்சுமி வச்சு விட்டது. நீ எவளோட சுத்தினேன்னு தெரிஞ்சும் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ கோவில சுத்துறாடா. உன்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் உடம்புல ஒட்டின அழுக்கு தானே. வாழ்க்கையில ஒட்டின அந்த நல்ல பொண்ணையே தூக்கி எறிஞ்சிட்ட. இப்ப கூட காலம் கடந்துடல. எந்த காலை வச்சு ஒரு அப்பாவி பண்ண ஏமாத்தி கதற வச்சனும் அதே காலை உடைச்சு ஆண்டவனை தண்டிச்சிட்டா. இந்த நிலைமையிலையும் என்னையே சுத்தி வரும் அந்த அப்பாவி பண்ண நான் புரிஞ்சுக்க தவறிட்டேனா? உங்க பையனோட காலை எடுக்கணும்னு சொன்ன டாக்டர் பெஞ்சமின் லேட்டஸ்டா எடுத்த இந்த எக்ஸ்ரேக்களை வச்சு ஒரு சின்ன ஆபரேஷன் மூலமா குணப்படுத்திடலாம், காலை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்னடி பேசாமையே வர்ற? நான் செஞ்ச பாவம் தான் என் பையனோட காலை பாதிச்சுதுன்னு சொன்னியே. இப்போ நான் எந்த பாவமும் செய்யலன்னு நீ வணங்குற ஆண்டவனே சொல்லிட்டான் பாத்தியா? என்னடி சிரிக்கிற? இதுக்கும் கைவசம் பதில் வச்சிருப்பியே, நான் செஞ்ச பூஜா பலன்னு. இல்லைங்க, அந்த பொண்ணோட மாங்கல்ய பலன்தான். இவ்வளவு சீக்கிரம் உங்க கால் குணமாகும்னு யாருமே எதிர்பார்க்கல. காட் விஷ். தேங்க்யூ டாக்டர்.